ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பொள்ளாச்சி பச்சை மிளகாய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் இது 3 பொருட்களையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்து விட்டிங்கன்னா போதும். வறுக்கும்போது வெந்தயம் கரிஞ்சு போகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வறுத்த பொருட்களை நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்ச பவுடரை ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் நம்ம கொட்டிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை நம்ம கிரேவியில் சேர்க்கும்போது கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா இதை கரைச்சி விட்டுட்டு இப்போ இதை ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற, அதாவது அந்த முனையில் லேசாக நான் கீறி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பச்சை மிளகா. உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்து நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு புளி நான் சேர்த்துருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க புளி. இப்போ கொஞ்சமாக ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம இந்த புளியோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த புளியோட பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசம் வந்துட்டுருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு இந்த கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற பவுடர் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நுர வர அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கடலை மாவு தண்ணி, அதை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக நல்லா சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். மிளகாய் ரொம்ப காரமாக எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிளகாய் காரம் கம்மி இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் சேர்க்க தேவையில்ல. அதே சமயத்தில் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் சுகர் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொள்ளாச்சி பச்சை மிளகாய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குக் வித் கோமாளியில் நம்ம அஸ்வின் ஷேர் பண்ண ரெசிபி நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.